ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ். நாகர்கோவில் சைடில் ஃபேமஸாட்டி இருக்கக்கூடிய சுக்கப்பம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 கப்பு இடியாப்ப மாவும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரித்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லாகவே மாவு இருந்தது. அதே அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். தண்ணீர் ஏன் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தேங்காய் அரைச்ச மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீரை அலசி சேர்த்தேன், அதனால தான் வெள்ளையாக இருக்குது. தேங்காய் அரைச்சதையும் அளந்தே சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 1 கப்பு ஃபுல்லாட்டே இருக்குது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு 1.25 கப்பு இருக்கும். இந்த மட்டன் கிரேவியை சேர்த்து இந்த சுக்கப்பம் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இனி கொஞ்சமாக நான் வத்தல் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன், ஒரு கலருக்காக வேண்டிதான். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம மட்டன் கிரேவி சேர்த்துருக்கோம். லெஃப்ட் ஓவர் மட்டன் கிரேவி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுங்க. இந்த சுக்கப்பம் ரெசிபி நாகர்கோவில் சைடு ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். எல்லா கடைகள்லையுமே மோஸ்ட்லி இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலையே இதை செய்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஈஸியான மெத்தட் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம தேங்காய் பால் எடுக்கலை, தேங்காவை அரைச்சி தான் அப்படியே சேர்த்துருக்கோம். மசாலாலாம் நம்ம இதில் அரைச்சி சேர்க்கணும். இதில் நான் எந்த மசாலாவும் நான் அரைச்சி சேர்க்கலை. ஏன்னா நம்ம மட்டன் கிரேவி சேர்த்துருக்கிறதுனால அதெல்லாம் அரைச்சும் சேர்க்க வேண்டியதில்லை. அதனால தான் நான் ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அவ்வளத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிடலாம். நான் கருப்பு எள்ளு சேர்க்கலை. எடுத்து வச்சுருந்த மாவு அவ்வளத்தையுமே போட்டாச்சு. இனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணீர் பத்தலை அப்படின்னு தோணிச்சுன்னா கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணீரை தெளிச்சுக்கிடலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறது வர அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாச்சு. இனி இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறியாச்சு. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். எல்லா இடமும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிடணும். அப்போ தான் அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு கரெக்டாகிட்டு வரும். மாவு நிறைய இருக்கிறதுனால நான் 3 உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நிறைய உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் காட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொன்றா காட்டித்தரேன். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கிடணும். எல்லா சைக்கிள்லையும் இந்த மாதிரி ஒரு
லைட் மாதிரி ஒன்று இருக்கும். இதை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஷேப் கொடுத்தோம்னா கரெக்டாட்டு வரும், நல்ல டிசைனாட்டு இருக்கும். சில பேர் வந்து உருட்டிட்டு நல்லா தட்டிட்டு லைட்டாக வளைச்சி விட்டுருவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். இது கிடைக்கலைன்னா நான் வந்து இந்த டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இதை வாங்கி வச்சுருக்கேன். இதை ஃப்ளாட்டாட்டும் போடலாம், இல்லைன்னா லைட்டாக உருட்டியும் சேர்த்துக்கலாம். உருட்டி செய்யும்போது தான் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாட்டி இருக்கும். மாவெல்லாம் நல்லா உருட்டி போட்டுட்டு சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா கூட இந்த மாதிரி நல்ல ஷேப் கொடுத்து எடுத்து தந்துருவாங்க. இதை பொரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா 1 மாதம் வரை கெட்டு போகாமலே இருக்கும். பீஃபாவது மட்டனாவது சிக்கனாவது பொரித்து இதுக்கு கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டுறது மாதிரி இருந்துன்னா இந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிடுங்க. கையிலையும் எண்ணெய் தடவிக்கிடலாம். அச்சு இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் போடலாம். 3 கப்பு மாவையும் நான் வந்து இந்த மாதிரி அச்சு வச்சு டிசைன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து பொரிக்க வேண்டியதான். அவ்வளோத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பொரிச்சா கூட அப்படியே தான் இருக்கும், காஞ்செலாம் போகாது. பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். டிசைன் போட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடியதை ஒவ்வொரு பிளேட்டில் தான் வச்சுருக்கோம். இது ஒட்டிலாம் பிடிக்காது, அப்படியே தான் இருக்கும். தட்டோடியே கூட அப்படியே நம்ம போட்டுடலாம். ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். போட்டதுமே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் எல்லா இடமும் நல்லா குக் ஆகும். எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த சலசலப்பெலாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கலரில் இருக்கும், கோல்டன் ப்ரௌனில். அந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நம்ம வந்து உடனே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்சை எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். சீக்கிரமாகவே இது வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு பரந்த பாத்திரமாக இருந்தால் தான் நிறைய போடுறதுக்கு கரெக்டாட்டி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனி வந்து நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டுடலாம். போட்டு வச்சுருந்தது ஒட்டி பிடிக்கவே இல்லை பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சுக்கப்பம் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. எள்ளு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கருப்பு எள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடுங்க. அந்த டிசைன்லாம் சூப்பராக தெரியுது பாருங்கள். பீஃபு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் நான் வந்து பீஃப் பொரித்ததும் சுக்கப்பமும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.